السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சீரா பாடத்தொடரில் மக்காவுடைய காலத்தை முடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச விடயங்களை பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அடைந்து மஸ்ஜிதுல் குபாவையும் கட்டி முடித்து அதற்கு பின்னால் மதீனாவுடைய நடுப்பகுதிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கால தங்கியிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபால இருக்கிற நேரத்துல அவங்க குபா அடைஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடுக்கல் வாங்கலுடைய விடயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவசரமாக மஸ்ஜிதுல் குபாவுடைய இடத்துல அவங்க அடைஞ்சு கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுன் நபவி மதீனாவை அடைஞ்சாங்க. அடைஞ்சொன்ன மதீனால ஆரம்பமாக 4 விடயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 4 விடயங்களை உண்டாக்கினாங்க. அதுல முதலாவது தான் மஸ்ஜிதுன் நபவியை கட்டினாங்க. ரெண்டாவது முஹாஜிரின்களுக்கும் அன்சாரிக்கும் மத்தியில சகோதரத்துவத்தை உருவாக்கினாங்க. மூணாவது மதீனால பல கோத்திரங்கள் இருந்தது. இந்த அனைத்து கோத்திரங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்பந்தம் செஞ்சாங்க. நாலாவதாக மதீனாவை தாக்க யாராவது வந்தா அதுக்கு எதிராக ஒரு படையை தயாராக்கினாங்க. மூன்றையும் நாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டினார். இது மிக முக்கியமான ஒரு விடயம் தான். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் போயிட்டு குடியேறினாங்களோ அந்த குடியேறின இடத்துல முதலாவதாக மஸ்ஜிதையும் மதரசாயும் உருவாக்கினாங்கண்டா அங்க முஸ்லிம்கள் கியாம நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாம் காண்கிறோம். எந்த இடங்கள்ல முஸ்லிம்கள் குடியேறினாங்க அங்க மஸ்ஜிதை உருவாக்கல்ல, மதரசா உருவாக்கலையோ, காலப்போக்குல அந்த இடங்கள்ல இருந்தும் முஸ்லிம்களுடைய அடையாளமே இல்லாம. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது மதீனாவுக்கு போனதோட மஸ்ஜிது நபவியை கட்டணும் என்ற அடிப்படையில் அதனுடைய முயற்சியில ஈடுபட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் அனைவரும் எங்கட காணி நாங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தை ஒரு பக்கம் இழுத்தாங்க. புகாரி ஷரீஃப்ல வந்திருக்கக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை நுழையிற நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தை இழுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை விடுங்க, அது எந்த இடத்துல போதோ அந்த இடத்துலதான் மஸ்ஜித் ஆகும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் அப்படியே போயிட்டு 2 அனாதைகளுடைய சஹல் இன்னும் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 அனாதைகளுடைய காணில போயிட்டு அந்த ஒட்டம் அப்படி போயிட்டு உட்கார்ந்து. அது ஒரு திறந்த ஒரு பூமியாக இருந்தது. அந்த காலத்துல மதீனா வாசிகள் அவனுடைய ஈச்சப்பழத்தை காய போடக்கூடிய இடமாக இருந்தது. ஈச்சப்பழத்தை அந்த இடத்துல காய போட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல ஒட்டம் உட்கார்ந்தோன்னு கேட்டாங்க, இந்த காணி யாருக்குரியதுன்னு சொல்லி. அப்ப கூறப்படுது, இது 2 அனாதைக்குரிய சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய காணியாக இருக்குதுன்னு சொல்லி. அந்த நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா இன்ஷா அல்லாஹ் அல் மன்சில், இதுதான் இந்த இடம் தான் இந்த இடம், இதுதான் மஸ்ஜித் ஆகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரையும் அழைத்து கேட்டாங்க, இதுக்குரிய விலை என்ன? அவங்க 2 பேரும் மறுத்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு இதை கிஃப்டாக தாரோம்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எது வரைக்கும் என்றா அதை பணம் கொடுத்து வாங்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்தை சும்மா எடுக்கல. உலமாக்கள் பல காரணங்களை சொல்றாங்க. ஒரு விடயம் என்னென்றா, அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயத்துல பணம் செலவழிக்கப்படணும் என்ற ஒரு நியதி இருக்குது. அதே போல இவங்க 2 பேரும் அனாதைகள், அவங்களுடைய சொத்து. அப்ப ஒரு அனாதையுடைய சொத்தா இருக்கிற நேரத்துல ஒரு மஸ்ஜித், அதே போல சமூக வேலைக்காக வேண்டி நாங்க அனாதைகளுடைய சொத்துக்களை பாவிக்க கூடாது. ஏன்? அனாதை அவங்களுடைய எதிர்காலம் அதுலதான் என்னை தங்கி இருக்குது.
அவங்களுக்கு இன்று பெற்றார்கள் இல்ல. அந்த விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனித்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியுடைய கட்டுமான வேலையை ஆரம்பித்தாங்க. முதலாவது என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பூமியை நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த பூமியில என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த பூமியில என்ன இருக்குது மிக முக்கியமான விடயம் தான். நாங்க மஸ்ஜிதுக்காக வேண்டி காணி வாங்குறோம், மஸ்ஜிதில் கட்டுறோம், வீடுகளுக்காக வேண்டி காணி வாங்குறோம். அந்த பூமி கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்க நேரத்துல சில உடல்கள் அதுக்கு கீழே அடக்கம் செய்யப்பட்டிருச்சு. அது அனைத்தையும் வெளியாக்கி வேற இடத்துல என்ன செஞ்சாங்க, அதை அடக்கம் செஞ்சாங்க. அப்ப மஸ்ஜிதாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த இடமாக இருக்கட்டும், முதலாவதாக அந்த பூமியை நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்ச பல மரத்துடைய இலைகள், அதே போல அதனுடைய தூண்களின் மூலமாக மஸ்ஜிதை கட்டினார்கள். அதே போல களிமண் இன்னும் கற்களின் மூலமாக, அரவாசி களிமண் கற்களின் மூலமாக கட்டப்பட்டது. மற்ற அனைத்து கோணங்களும் ஈச்சப்பழ மரத்தாக அமைந்திருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அஸ்திவாரத்தை 3 அடி ஆழமாக தோண்டினார்கள். 3 அடி ஆழமாக தோண்டி எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிது நபவி கெட்ட விடயத்துல எல்லாரும் பங்குதாரிகளா இருந்தாங்க. அப்ப நஜரானை சேர்ந்த ஒரு நஜரான் வாசி, நஜரான் சொன்னா சிரியா, ஷாம் அந்த பகுதி. அப்ப அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சஹாபி வந்திருந்தார், ஒரு நபர் வந்திருந்தாரு. அவர் இந்த கட்டுமான விடயத்துல அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விளங்கி அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, மிக்சரை நீங்க மிக்ஸ் பண்ணுங்க, மத்தவங்க கல்லை தூக்கி கொடுக்கட்டும். இதுலயும் உலமாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபருடைய டேலண்டையும் விளங்கி இருந்தாங்க. ஒவ்வொரு நபருக்கு இருந்த டேலண்டையும் விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள்ட்ட இருந்து அப்படியான வேலையை வாங்கினாங்க. அதோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதுல அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, மஸ்ஜிதுகள் எப்படி அமைந்திருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்துல மஸ்ஜிது நபிவை கெட்ட நேரத்துல கிப்லா வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் இருந்துச்சு, நோர்த் பக்கம். அதுக்கு பின்னால அது மாற்றப்பட்டது ரைட் ஆப்போசிட், அதுக்கு மாற்றமான டிரெக்ஷன் சவுத்துக்கு தான் கிப்லா மாற்றப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதை கெட்ட நேரத்துல ஒரு சாதாரணமான அமைப்புல தான் மஸ்ஜிதை கட்டினாங்க. உலமாக்கள் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பாபை கொண்டாடுறாங்க. என்னன்னா, அந்த மஸ்ஜிதுல கெட்ட நேரத்துல அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்னா, அதிகமாக டெக்கரேஷன்களுக்கு பணங்கள் செலவழிக்க கூடாது, அதிகமா டெக்கரேட் பண்றதுக்கு பணங்கள் செலவழிக்க கூடாது. அது சாதாரண அமைப்புல நல்ல சுத்தமாக இன்னும் உறுதியான அந்த கட்டுமானத்துடைய உறுதிக்கு சக்திக்காக வேண்டி பணம் செலவழிக்கலாம். ஆனா கட்டுமானத்துடைய அலங்காரத்துக்காக வேண்டி அதிகமாக பணம் செலவழிக்க கூடாது என்ற அடிப்படையில உலமாக்கள் அதை பேசியிருக்கிறார்கள். இதுல 2 சாரார்கள் இருக்காங்க. சிலர் சொல்றார்கள் கட்டுமானத்துடைய அலங்காரத்துக்காக வேண்டி பணம் செலவழிக்கிறது மக்ரூஹ் என்று. இன்னும் சிலர் சொல்றார்கள் கட்டுமானத்துடைய அலங்காரத்துக்காக வேண்டி பணம் செலவழிக்கிறது ஹராம் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப மஸ்ஜிதுடைய விடயத்திலே இந்த சட்டமாக இருந்தா, எங்கட வீட அலங்காரப்படுத்துறதுல, எங்கட வீடுகளை கட்டுற விடயத்துல அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, செலவழிக்கப்படக்கூடிய மோசமான செலவு எதுண்டா, ஒரு வீட்டை கட்டுறதுல அதிகமா அலங்கரித்து அதை டெக்கரேட் பண்ணி சாலமா கட்டுறதுக்காக வேண்டி செலவழிக்கிற பணம் தான் மோசமான பணம். ஏன், எங்களோட தேவைக்காக வேண்டி கட்டணும், தேவைக்காக வேண்டி அறை செய்யணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை ஒரு சாதாரண அமைப்புல தான் கட்டினார்கள். அதுல 2 பகுதி இருந்துச்சு. ஒரு பகுதி கல்லால கட்டப்பட்டிருந்துச்சு, இன்னொரு பகுதி ஈச்ச மரத்துடைய தூண்களின் மூலமாக மிம்பரும் அப்படிதான் அமைந்திருந்தது. அந்த காலத்தின் அடிப்படையில் ஒரு சாதாரணமான ஒரு பில்டிங்காக இருந்தது. இது நாம் ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்துல கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு சூழ அறைகளை கட்டினாங்க. நபவிக்கு சூழ அறைகளை கட்டினாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார் தங்குறதுக்காக வேண்டி அவங்க அறைகளை கட்டினாங்க. அதுல ஒரு அறை தான் அந்த மிம்பருக்கும் அவங்களுடைய அறைக்கும் இடைப்பட்ட இடம், ஒரு தன் ரௌதத்துல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய இடமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன மிம்பரி வல் குர்ஃபா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய அறைக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் இருக்குது, சொர்க்கத்துடைய பூங்காவனம் என்று சொன்னாங்க. இன்னும் என்னுடைய மிம்பர் எதுக்கு மேல இருக்குது,
ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த கிணறு, அந்த தடாகத்துக்கு மேலதான் என்னுடைய மெம்பர் இருக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிது நபவிக்கு சூழ பல அறைகளை கட்டினாங்க. அந்த அறைகள்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவிமார்களை தங்க வைத்தார்கள். இப்ப மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது, மஸ்ஜித் நபவி கட்டிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் ஒன்று கூட்டி மஷூரா செய்றாங்க, எப்படி மக்களை மஸ்ஜிதுக்கு அழைக்கிறது, தொழுகையுடைய நேரமாக இது என்ற விடயத்தை அழைக்கிற விடயத்துல தொடர்ந்து மஷூராக்கள் நடக்கும். அன்சாரிகள் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தாங்க, நாங்க நெருப்பு எடுத்துட்டு போவோம், இன்னும் சிலர் சொன்னாங்க நாங்க ரபான் அடிப்போம், இன்னும் சிலர் சொன்னாங்க நாங்க தந்து என்னை அந்த ஊதக்கூடிய அந்த அமைப்புல அதுல நாங்க ஊதுவோம். இப்படி பல மஷூராக்கள் சொல்லப்படுது. ஒரு அன்சாரி சஹாபி அப்துல்லா பின் ஜெயித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் சரியான கவலையாக இருந்தது. இந்த விடயத்துல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயமும் ஒரு முடிவு இல்லாம அன்றைக்கு மஷூரா முடிஞ்சது. அவருக்கு சரியான கவலை சிந்தனை என்னென்றா, இந்த மஸ்ஜிதுக்கு மக்கள் அழைக்கிற முறை என்னென்ன அந்த கவலையோட அவங்க தூங்க போனாங்க. அவ தூங்க போற நேரத்துல அவங்க ஒரு கனவை காண்றாங்க. அந்த கனவுல அவங்க காண்றாங்க ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு கருப்பு பட்டியொண்ட எடுத்துக்கொண்டு போறத. அப்ப அப்துல்லா பின் ஜெயித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அந்த கருப்பு பட்டி எனக்கு தாங்க, ஏன் இதன் மூலமாக கேக்குறாங்க, ஏன் உங்களுக்கு இது வேணும் என்று சொன்னாங்க. இல்ல, இதன் மூலமாக சத்தத்தை போட்டு மக்களை மஸ்ஜிதுக்கு அழைக்கணும். அப்ப அந்த கனவுல இருக்கக்கூடிய அந்த மனிதன் சொல்றாரு, அதை விட ஒரு சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லி தரவா என்று சொல்லி அதானுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலல் ஸலாஹ், ஹய்ய அலல் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அதானுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல இகாமத்துடைய வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதுல மேல் அதிகமாக கது காமத்தி ஸலா என்ற வார்த்தை குறிப்பிடப்படுது. அப்ப இவர் காலையில எழுமினத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஓடிட்டு போனாங்க. விரைந்து போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் கண்ட கனவை சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லருயா ஹக்குன், இது ஒரு உண்மையான கனவாக இருக்குது. இந்த நீங்க கண்ட இந்த கனவு அந்த வார்த்தைகளை லக்கின் பிலாலன் ஃபஇன்னஹு அத்னா ஸௌதன் மின்க், நீங்க இதை போயிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களை விட அவருடைய குரல் நல்லவன். இதுவும் திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தவங்கள்ட்ட ஒவ்வொருத்தருடைய டேலண்ட அறிஞ்சிருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுங்க ஒரு கருத்த அடிமை, ஒரு சாதாரண ஒரு சஹாபி, ஆனா அவர்கிட்ட நல்ல குரல் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குரல்ல அவங்களோட டேலண்ட பாவிச்சாங்க. எதுக்காக வேண்டி? அதானுக்காக வேண்டி பாவிச்சாங்க. அப்ப இதை சொல்லி கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவதாக அதான சொல்ற நேரத்துல இந்த அதான கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஓடிட்டு வாராங்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இதே விடயத்தை இந்த வார்த்தைகளை நான் கனவுல கண்டேன். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தைகளை கண்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகான கைரன், இது உங்களுக்கு இது நலவாக இருக்கும், இது கைராக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை உறுதிப்படுத்தினாங்க. அதோட நபியுடைய காலத்துல 2 முஅஸ்ஸின்மார் இருந்தாங்க. ஒன்றுதான் பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் விளங்காத சஹாபி, ஆனா அவரிடத்திலேயும் நல்ல குரல் இருந்துச்சு. அதிகமான நேரம் ஃபஜ்ருடைய தொழுகையுடைய அதான அப்துல்லா பின் மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு போனதோட முதலாவதாக உண்டாக்கின விடயம் அதனுடைய மஸ்ஜிதாக இருந்தது. என் மஸ்ஜித் தான் முஸ்லிம்களுடைய சென்டராக இருந்தது. மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடை பாவிச்சாங்க. அப்ப மஸ்ஜித் இந்த காலத்துல அமைப்புல இல்ல, அந்த காலத்துல மஸ்ஜித் எல்லா விடயத்துடைய சென்டராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சாங்க. எதுக்காக வேண்டி? அங்கதான் விருந்தாளிகள், யாராவது பிரயாணிகள் வந்தா, அங்க காலத்துல இப்படி ஹோட்டலில் ஒன்றும் இருக்கல்ல, அதுக்குன்னு சொல்லி மெஹ்மான் விருந்தாளிகள் யார் சரி பிரயாணம் செஞ்சு வாரதாக இருந்தா அவங்களுக்காக வேண்டி தங்கும் இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதான் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லி அஹ்லு சுஃபாவுடைய விடயத்தை நாங்க பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஹ்லு சுஃபா என்று சொல்லி குடும்பம் இல்லாத
பிரயாணம் செஞ்சு வரக்கூடியவங்க, அதே போல குடும்பத்தை விட்டு இஸ்லாத்தை தனிமையாக ஏற்றுக்கொண்டு வந்த சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 51 சஹாபாக்களுடைய பேர் சஹீஹான ரிவாயத்தின் அடிப்படையில அஸ்ஹாபுல் சுஃபாக்களுடைய பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனுடைய தலைவராக அதுல ஆரம்பமாக வரக்கூடியவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப மஸ்ஜித் நபவியில பல ஆக்டிவிட்டிஸ்கள், பல நிகழ்வுகள் நடந்துச்சு. ஒன்று மதரசா என்று சொல்லக்கூடிய மதரசாவும் நடந்து கொண்டிருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடயத்துடைய பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, ஆமிகளுடைய படைகளுடைய தயாரிப்பும் அங்கதான் நடந்து கொண்டிருந்துச்சு. மஸ்ஜித் நபவியில எப்படி இருந்துச்சுண்டா, மஸ்ஜித் நபவியுடைய வலது பக்கமும் இடது பக்கத்துல பிற்காலத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்கு பின்னால பஜார், மஸ்ஜித் நபவியுடைய இடது பக்கத்துல பஜார் சூக் மதீனாவுடைய சூக் உண்டாக்கினாங்க. வலது பக்கம் ஒரு திறந்த இடமாக இருந்தது. அந்த இடத்துலதான் என்னை படைகள் ராணுவர்கள் அங்கேதான் பயிற்சி எடுப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டினதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிட்டு மட்டும் விடல, அத 100க்கு 100 அமலுள்ள உம்மத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய இடமாக அதை ஆக்கினாங்க. அதில் பல சஹாபாக்கள் அதுல வெளியாக்கினார்கள். அதுலதான் சிறந்த 4 ஹலீஃபாக்கள், அந்த மதரசாலிருந்து வெளியாகின சிறந்த 4 ஹலீஃபாக்கள் தான் இந்த உமர் இப்னு கத்தாப், அதே போல அபூபக்கர், அலி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இவர்கள் வெளியாகினவர்கள். என்னுடைய உஸ்தாத் ஷேக் தாஹா கரான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. அடிக்கடி அவருடைய பயான்ல சொல்லக்கூடிய உதாரணம் தான், இந்த முஸ்லீம்கள் உலகத்துல வாழக்கூடிய முஸ்லீம்கள் எப்படின்னா, ஒரு பாடசாலையிலிருந்து படிச்சு வெளியாகின மாணவர்களை போல. அதுல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் சஹாபாக்கள், சிறந்தவங்க, ஹுலஃபா ராஷிதீன், அதே போல அஷரத்துல் முபஷரா. அதுக்கு பின்னால வந்த பெஞ்ச்கள் தான் நாங்க. இப்படி ஒரு பாடசாலையில நாங்க தொடர்பு கொண்டு சொல்லுவோம், நான் இந்த பாடசாலையை சேர்ந்தவன், நான் இங்கிருந்து வெளியாகினவன், நான் இங்க படிச்சவன் சொல்லி. அந்த அமைப்பில் எல்லோரும் நாம் அனைவரும் அந்த மதரசா, அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வெளியாகினவர்கள். அதனுடைய ஏதோ ஒரு பகுதியை பெற்று அந்த பாடசாலையில தான் நாம் படிச்சு கொண்டிருக்கிறோம், அதுல தான் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த விடயத்தில் முன்னேறி சிறந்தவர்களாக மாற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதோட மஸ்ஜித் நபவியுடைய விடயத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை சொன்னாங்க. மஸ்ஜித் நபவியில ஏனைய மஸ்ஜிதுகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பை சொன்னாங்க. மஸ்ஜித் நபவியில ஒரு தொழுகை தொழுந்தா ஏனைய இடங்கள்ல 1000 தொழுகை தொழுந்ததுக்கு சமம். இல்லா மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் ஹராம தவிர 1000 அப்படின்ற உதாரணத்துக்கு நாங்க இப்ப இஷா தொழுகை தொழுந்தோம். இங்க இதே இஷா தொழுகையை மஸ்ஜித் நபவியில தொழுந்திருந்தோம் என்றா எங்களுக்கு 1083 வருடம் இஷா தொழுகை தொழுந்த கூலி எங்களுக்கு கிடைச்சிருக்கும். இத்தனை வருஷம் 83 வருஷம் இஷா தொழுகையுடைய கூலி எங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல 3 மஸ்ஜிதுகளுக்கு தான் அந்த மஸ்ஜிதுகளை என்னை விசிட் பண்றதுக்காக வேண்டி உங்களுக்கு வெளியாகலாம், அவங்களுடைய என்னை பயணத்துடைய ஆரம்பத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி சொன்னாங்க. அதோடு தான் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னும் 3வதாக மஸ்ஜிதி ஹாதா என்று சொன்னாங்க. இது என்னுடைய இந்த மஸ்ஜித் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுந்தா ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை இருக்குது. ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை. அப்படின்னா வேற இடங்கள்ல அந்த தொழுகையை 1,00,000 தடவை தொழுந்தா அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளலும். ஆனா மஸ்ஜித் ஹராம் அந்த தொழுகையை தொழுந்தா ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை அங்கே இருக்குது. அதே போல மஸ்ஜிதுல் அக்ஸால நாங்க தொழக்கூடிய தொழுகைக்கு 500 தொழுகையுடைய நன்மை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த மஸ்ஜிது நபவியுடைய இந்த பாடத்தின் மூலமாக நாங்க பெறக்கூடிய என்னென்னா, எங்கட மஸ்ஜிதுகளையும் மஸ்ஜிது நபவியை போல உதாரணமாக நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். மஸ்ஜிது நபவியில எந்த அமல்கள், எந்த செயல்பாடுகள் நடந்ததோ அதே அமல்கள் இங்க நடக்கும். குர்ஆனுடைய பாடம் நடந்து கொண்டிருந்தது. அதே போல பல விதமான ஹதீஸுடைய பாடங்கள், இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும். எங்களோட மஸ்ஜிதுகள்ல இப்படி ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பாடங்கள், வித்தியாசமான ஈமானிய தர்பியத்தில் நடக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் எங்களோட சமூகத்தை நான் சொன்னதை போல அந்த முதல் பெஞ்ச்ல வெளியாகின சஹாபாக்கள், அதே போல நாங்களும் அந்த பாடசாலையில தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதே போல சிறந்தவர்களாக எங்களுக்கு வெளியாகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த சிறந்த முறையில்
பாடங்களை படித்து சிறந்த முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாmun